எல்லாருக்கும் வணக்கம். ராணி ராதா 2 பேரும் வீடு கட்டி விளையாண்டாங்களாம். ஒரு குறிப்பு சொல்கிறேன், இந்த இடத்துல கேட்டுக்குங்க. ராணி ராதா ஃபேமிலி நம்ம கதையில் அடிக்கடி வருவாங்க, மேக்ஸிமம் வருவாங்க. அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆவாங்க. அவங்க ஆட் ஆகும்போது அவங்கள பற்றி நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ கதைக்கு போவோமா? ராணி ராதா 2 பேரும் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ராணி மாடி வீடு கட்டினாலாம். ராதா குடிசை வீடு கட்டி சுற்றி மரம்லாம் வச்சு கட்டி விளையாண்டுட்டு இருந்தாலாம். அங்கேருந்து வந்த ராணி ராதா கட்டின வீடை பார்த்துட்டு, ஐயையே இவ குடிசை வீடு கட்டியிருக்கா, நான் பாரு மாடி வீடு கட்டியிருக்கேனே, நீ குடிசை வீடு தானே கட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணாலாம். உடனே ராதாவுக்கு கோவமாக வந்துச்சான். அப்போ ராதாவோட தாத்தா, அவர் பேர் குபேந்திரனா, அவர் ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அதில் ஒரு லைன் வந்துச்சான், மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமான்னு. உடனே அந்த லைனை கேட்டதும் ராதா உடனே, பற்றியா நான் மண் குடிசை வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் என் வீட்டுக்கு நல்லா காற்று வரும், உன் வீடு மாடி வீடாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு காற்று வராது, என் வீட்டுக்கு சூப்பராக காற்று வருமே அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு உடனே ராணி, அதனால் என்னப்போ நான் காசு கொடுத்து ஏசி வாங்கி வச்சுப்பேனே அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்டுக்கிட்டே இருந்த ராணியோட பாட்டியும் தாத்தாவும், ராணியோட பாட்டி காந்திமதி, இவங்க தாத்தா செல்வேந்திரன் உங்கள் பேர். 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். பாட்டி சொன்னாங்களாம், ஏசியில் காற்று வாங்குறாங்களாம். ஏசியில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டை சுற்றி மரமாக இருக்கும், எவ்வளோ மரம் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், எவ்வளோ கொள்ளுன்னு காற்று வரும், வாசக்கதவையும் கொல்லைக்கதவையும் திறந்து வச்சா அப்படியே சிலுன்னு காற்று வரும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு காய் கூட நாங்கள் கடையில் போயெல்லாம் வாங்கினது கிடையாது, வீட்டில் இருக்கிற தோட்டத்துலேருந்தே பறித்து குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இப்போ சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பாட்டி புலம்பிகிட்டு இருந்தாங்களாம். அவங்க தாத்தா உடனே, ஆமாம் சுற்றி மரமாக இருக்கும், அங்கே எவ்வளோ பறவைகள்லாம் புதுசாக வரும், எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த நாள்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே இந்த மாதிரிலாம் கிடைக்க போகுது, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் ராணி ராதா சண்டை மட்டும் ஓயவே இல்லையாம். உடனே அதுக்கு ராதா சொன்னாலாம், ராணி என்ன சொன்னால், நான் ஏசி வாங்கி வச்சுக்கிட்டு காற்று வாங்குவேன்னு சொன்னால. அதுக்கு உடனே ராதா, நீ ஏசியில் காற்று வாங்கினாலும் கரண்ட் இருந்தால் தானே வாங்க முடியும், ஆனால் நான் கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் ஓசியில் காற்று வாங்குவேனே, உன்னால் ஏசியில் மட்டும்தான் காற்று வாங்க முடியும், ஆனால் நான் கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டி ஓசியில் காற்று வாங்குவேனே அப்படின்னு சொன்னாலும். இவங்க 2 பேர் சண்டையும் முடியவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரையும் யார் சமாதானப்படுத்துறது? நீங்கள் தான் ஏதாவது சமாதானப்படுத்துங்களேன். உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கு? ராணி கட்டின மாடி வீடா, ராதா கட்டின குடிசை வீடா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க 2 பேர் சண்டையும் எப்படி நீங்கள் திக்க போகிறீங்க அதையும் சொல்லுங்கள். அது சரி, நீங்கள் எப்படி காற்று வாங்குறீங்க? ஏசியில் காற்று வாங்குறீங்களா, இல்லை ஓசியில் காற்று வாங்குறீங்களா? நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது என் காதில் விழுவுது. எங்கே ஏசியில் காற்று வாங்குறதுக்கு வசதி கிடையாது, ஓசியில் காற்று வாங்குறதுக்கும் நமக்கு அந்த கொடுப்புன்னு இல்லை, எல்லாம் ஃபேன் காற்று தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராணியும் ராதாவும் கட்டி முடித்த வீட்டை பார்த்துட்டு வீடியோ விட்டு வெளியில் வாங்க. கதை முடிஞ்சிருச்சுன்னு வீடியோ விட்டு வெளில வந்துடாதீங்க. 2 வீட்டையும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எந்த வீடு பிடிக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஓகேவா?